இப்போ வாழ்க்கையில் தங்கமே போட முடியாது, அப்போ கவரிங் தான் போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகுது. பேத்திக்கு இப்போ கல்யாணம், அவங்க நிறைய நகை கேட்டாங்க. நாங்கள் பணமாக தான் தருவோம், நகையாக தரமாட்டோம்னுட்டோம். உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பெண் பிள்ளைங்கள் தனியாக அனுப்புறதுக்கு கூட கவரிங் போட்டு போனால் கூட பயமாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. 2000க்கு இருந்தது கல்யாணத்துக்கெல்லாம். இப்போ வந்து ஒரு குண்டுமணியும் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு இன்னும் தங்கங்கிற கனவா போயிருன்ற நிலைமை கூட இருக்குது. தங்க ரேட்டு இப்போ 9805 ரூபா இன்னைய ரேட்டு. இன்னும் போக போக 10,000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ரேட்டு போனால் எங்களால் எப்படி வாங்க முடியும்? 1 கிராம் தங்கம் எனக்கு விவரம் தெரிய 700 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 1 கிராம் தங்கம் வாங்கவே முடியலை. அப்படின்னா பிள்ளைங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, பிள்ளைங்களுக்கு எப்படி நாங்கள் நகை போடுறது, நாங்களே போட முடியாத சூழ்நிலை ஆகுது மாரி ஆகுது. 1 கிராம் தங்கம் வாங்கினா இப்போ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இப்போ வாழ்க்கையில் தங்கமே போட முடியாது, அப்போ கவரிங் தான் போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகுது. இதை கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். என் கல்யாணத்துக்கு 60 ரூபா தான் இருந்தது நகை. அதுக்கு பிறகு என் மகா பிறந்த பிறகு 100 ரூபாயா ஆயிடுச்சு தங்கம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இவ்வளவு தங்கம் இவ்வளவு விலையில இருக்குது. கஷ்டப்படுறவங்க தங்கம் போட முடியாது, கவரிங் தான் போட்டு ஆந்தணும். ஆனால் கொஞ்சம் தங்க விலை குறையணும், குறைஞ்சாதான் மக்களுக்கு தங்கம் போட வாய்ப்பு இருக்குது. என் மகளுக்கு நடக்கும்போது கல்யாணம் நடக்கும்போது 500 ரூபாயா இருந்தது மகளுக்கு. பையங்களுக்கு தாலி வாங்கும்போது 700 ரூபாயா இருந்தது. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்கு பிறகு நான் தங்கம் பார்க்க போவே இல்லை. இவ்வளோ விலையில எங்கே வாங்க முடியும்? வயசான காலத்தில் நம்ம தங்கத்தை போய் எப்படி வாங்க முடியும்? இல்லை, இப்போ இன்னைக்கு 10,000 தொட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இப்போ 10,000 தங்கங்கவோ 10,000 கொடுத்து வாங்க முடியுமா? சாப்பிட்றதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் 10,000க்கு நம்ம எங்கே போவோம் தங்கம் வாங்க? ஆனால் தங்க விலை குறையணும். வருங்காலத்தில் கல்யாணம்லாம் வருங்காலத்தில் பிள்ளைகளுக்கு நகையெல்லாம் செய்ய முடியாது. இந்த விலையில எப்படி செய்ய முடியும்? என் பேத்திக்கு இப்போ கல்யாணம், அவங்க நிறைய நகை கேட்டாங்க. நாங்கள் பணமாக தான் தருவோம், நகையாக தரமாட்டோம்னுட்டோம். ஏன்னா எங்களுக்கு நகை எடுத்தால் நிறைய துட்டு போகும், இருக்காது. அதுக்காக நாங்கள் பணமாக கொடுத்தோம். அதே போல் இன்னும் உள்ள பிள்ளைகளுக்கு ரூபாயாக தான் கொடுக்கணுமே ஒழிஞ்சு தங்கமாக கொடுக்க முடியாது. தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிடில் கிளாஸுக்கு இது ரொம்ப ஓவர் தாங்க, வாங்க முடியாது. என்ன மாதிரி சிரமம் ஏற்படும் ஃபியூச்சரில்? இப்படியே தங்க விலை ஃபியூச்சரில் வருங்காலத்தில் ரொம்ப சிரமங்க. பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் தாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்குங்க. இன்னும் விரைவில் வந்து 80,000 தொடுங்கிறாங்க. ஒரு கிராமம் 10,000 ரூபா வருங்கிறாங்க. 1 லட்சத்துக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறது தெரியலைங்க. மிடில் கிளாஸ் ரொம்பவே எல்லாம் நினச்சி பார்க்க போட்டு போகிறதுக்கு கூட பயமாக அந்த அளவுக்கு இருக்குங்க. தங்க விலை ஏறினாலும் ஒரு பக்கம் போட்டு போகிறதுக்கு பயமாக கண்டிப்பாக இருக்குங்க. என்ன மாதிரி ஏன் பயங்கிறீங்க? பயம்னா இது யார் என்ன பண்ணுறானே தெரியாது, போக போக உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்குங்களே, என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குதுங்களே. தங்க விலை அதிகரிக்கிறதுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பெண் பிள்ளைங்கள் தனியாக அனுப்புறதுக்கு கூட கவரிங் போட்டு போனால் கூட பயமாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சராசரியாக இவ்வளோ விலையில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா என்ன விலை? மினிமம் எங்கள் இதுக்கு ஒரு 25-30ங்கிறதே வச்சுங்க. இப்போ வந்து 1 லட்சங்கிறது ரொம்ப. காலத்தில் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு தங்கம் எப்படி இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு அதோட மதிப்பு இவ்வளோ இருக்குது, அது என்ன நினைக்கிறீங்க? 2000க்கு இருந்தது கல்யாணத்துக்கெல்லாம். எத்தனை வருஷம் முன்னாடி? இப்போ 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு குண்டுமணியும் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்மள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுக்குமே ஆசைப்பட முடியாது, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? அது ஓவராக பாதிக்கும், அது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ தங்கத்தில் முதலீடு செய்கிறதுனால தான் இவ்வளோ ரேட்டு அதிகமாக ஏறுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியலைங்க. இப்போ இந்த தங்க விலையை கம்மி பண்ணணும்னா எவ்வளோ இருந்தால் பரவாயில்லைங்க? என்னங்க ஒரு 40 ரூபா இருந்தால் கூட நம்மள மாதிரி இருக்கிறவங்க சமாளிக்கலாம். 40 இது ஓவராக 1 லட்சம் இருக்குங்களே, 40 ரூபா 50 ரூபானா கூட ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் இந்த அளவில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்க. ஒரு தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம் இப்போ பவுனே 80,000 ரூபாங்கிறாங்க. என்ன செய்கூலி சேதாரம்? 1 லட்சம் வந்துடும் இல்லைங்க, ஒரு பவுன் எடுக்கணும்னா 80,000 நெருங்குங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணோட இது வந்து தங்கம் ரொம்ப சிரமம் தாங்க. பிள்ளைங்களை வச்சுருக்கிற எங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்க நினச்சாலே பயமாக தான் இருக்குது. இப்படி வேலை ஏறக்கூடாது, மக்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இது யார் அதிகமாக பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கும். நகை வாங்கி சேர்த்துறவங்க சேர்த்திட்டு தான் இருப்பாங்க, இருக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கல்ல. இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால தான் விலை அதிகமாகிட்டே இருக்கலாம், நிறைய அதில் தான் போடுறாங்க பணம். நிலம் வாங்காதீங்க, நகை வாங்குங்கன்னு சொல்ல மக்கள் அதில் தான் ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ நாங்களே ஒரு 1000 ரூபா இருந்தாலும் கொண்டே அதில் தான் போட பார்க்குறோம். ஏன் நிலத்தை விட தங்கத்துக்கு இன்னைக்கு அது விலை அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால ஆமாம். இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு தங்கம் ரேட் இருந்தால் இவ்வளோ பரவாயில்ல அப்படின்னா எவ்வளோ இருந்தால் பரவாயில்ல? எங்களுக்கெல்லாம் ஒரு 40,000 30,000த்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு தோணும். இப்போ தங்கத்துக்கு மாற்றாக வந்து வேறு ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா எதுன்னு நினைக்கிறீங்க முக்கியத்துவம்? அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியிலும் தங்கத்துக்கு வந்து ரொம்ப விரும்பக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தங்கம் விரும்பாதவங்க இருக்கவே முடியாது. எவ்வளோ விலையானாலும் அதைத்தான் விரும்புவாங்க பெண்கள். நாங்கள் தங்கத்தை விட வேறு எதையும் விரும்ப மாட்டோம். ஒன்றே நிலம், அடுத்து அப்புறம் தங்கம் தான். ஆடம்பர பொருளை நாங்கள் நினைக்கிறது தங்கம் தான். இப்போ நார்மலாக அதுக்கு கீழே இருக்கவங்க கூட அந்த தங்கங்கிறது வாங்க முடியாமல் சொல்லணும். அது என்ன சொல்கிறோம், அந்த கனவே நிறைவேறாமல் போயிருமோ? இருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்னும் தங்கங்கிற கனவாக போயிருன்ற நிலைமை கூட இருக்குது. எங்களுக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்கிறாங்க, நாங்களாம் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்படி விலை ஏறிச்சுன்னா எப்படி? நகை இல்லாமல் கல்யாணங்கிற நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு நகை இல்லாமல் கட்டி கொடுக்க முடியாது. அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருப்போம். இப்போ அதிகமாக தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால தான் தங்க விலை ஏறுதுங்கிறாங்க. அப்படி கூட இருக்கலாம், தெரியல. இல்லாதப்பட்டவங்க அவ்வளோ இதாக போட மாட்டாங்களே, இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. இது இப்படியே தங்க விலை ஏறிச்சுன்னா இது என்ன மாதிரி பாதிப்பு, பெரிய பாதிப்புனா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? தங்கத்துக்கு மாற்றா என்ன வாங்குறீங்க? தங்கத்துக்கு மாற்றம் யார் எதுவும் இல்லை, அது வாங்க மாட்டாங்க யாரும். விளையாட்டுணர்வு அதிகமாக தர மாட்டாங்க. இல்லை, பொதுவாக தமிழகத்தில் வந்து தங்கம் அணிகளோட எண்ணிக்கை ஆர்வம், அதனால தான் வந்து ரேட் அதிகமாகுது. இப்போ தங்க மாதிரி ஆபரணத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது போடலான்னா என்ன மாதிரி பண்ணணும்? மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படணுமா? வீட்டுக்கு வீடு வாங்கலாம், அந்த இதுக்கு வீடு மாதிரி அந்த மாதிரி வைக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம் நகை வாங்குறதுக்கு பதிலாக. அது வாங்கினாலும் அது ஒன்றும் இல்லை. ஆனால் தங்கம் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் வாங்குறவங்க ஒரு சேமிப்பாக தானே கருதுகிறாங்க. இப்போ சேமிப்பாக வாங்கினாலும் ரொம்ப நாளுக்கு அது இருக்கிறது இல்லைல்ல. இப்போ ஃபஸ்ட்டு இது சீட்டு கொடு அது கொடுங்கிறாங்க. இப்போ நிறைய கண்டிஷன்லாம் வந்துருச்சு. இப்போ எதுக்கும் அது இது இல்லை. தங்கம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா எவ்வளோ இருந்தால் பரவாயில்ல? ஒரு கிராமு ஒரு 3 ரூபா 4 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தங்கம் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. என்னென்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவை ஒட்டி இருக்கிறதுனால அங்கே உள்ள பாரம்பரியத்தில் அங்கே நிறைய நகை யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனோன்னா எல்லாருமே நிறைய நகை போட்டிருப்பாங்க. இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் என்னென்னா ஒரு திருமண நிகழ்வு, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வரதட்சணையாக வந்து நிறைய நகை தான் முக்கியமாக போடுவாங்க. இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இங்கே வந்து நகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் முன்னாடி வந்து தங்கம் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப வசதி படைத்தவங்களும் ஏழைகளும் ஒரே மாதிரி எல்லாருமே நிறைய நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது வசதி உள்ளவங்க வந்து 100 பவுன் போட்டவங்க எல்லாம் இப்போ 50 பவுன் அந்த மாதிரி ஆயாச்சு. ஏழைகளுக்கு வந்து இப்போது தங்கம் 25 பவுன் போட்டிருந்தாங்கன்னா இப்போ 10 பவுன் அந்த லெவலுக்கு வந்தாச்சு. 1 கிராம் வந்து இப்போ 10,000 அந்த 10,000 ரூபாய் எட்டிய அளவுக்கு வந்தாச்சு. இப்போது ஏழைகளுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு தங்கம் வாங்க முடியுமா? தங்கத்தை ஒரு கனவாக தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் என்னென்னா அடிக்கடி இந்த விலை ஏற்றம் அதை வந்து மாற்றி எல்லோரும் வாங்க முடிய ஒரு சீரான ஒரு விலையை நிர்ணயம் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி 1 கிராம் தங்கத்தோட விலை வந்து 9,805 இருக்குது. இதுவே முன்னாடி பார்த்திங்கன்னா 1 பவுன் தங்கத்தோட விலை இந்த ரேட்டில் இருந்தது. அதனால முன்னால் தங்கம் வாங்கியது ஈஸியாக இருந்து, இப்போ வந்து ஏழைகளுக்கு தங்கம் வாங்குறது அவங்களோட வருமானத்தில் நிற்கலை. அதனால வந்து இப்போ ஒரு கம்மல் வாங்குகிற ரேட்டுக்கு முன்னால் ஒரு செயினே வாங்கலாம். அதனால ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது அவங்களால ஒரு கோல்டு போட்டுட்டு போகிற நிலைமையில இல்லை. அதனால வந்து இந்த கோல்டு ரேட்டை வந்து எல்லாரும் வாங்குற மாதிரி கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.